நாம தண்ணீரை எப்படி இயல்பா எவ்வளவுலாம் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் புழங்கிட்டு இருக்கோம்? பாத்திரம் விளக்குற விஷயத்தில், துணி துவைக்கிறதுல, வீடு சுத்தம் பண்ணுற விஷயத்தில், இப்படி எல்லா விஷயத்துலையும் வந்து தாராளமாக பழகிட்டு ஆல் ஆஃப் அ சடன் வந்து சிக்கனமாக இருங்கன்றது முடியாத காரியம் சார். ஓகே, வேற எங்கெல்லாம் தண்ணீரை இயல்பா நிறைய புழங்கிட்டு இருக்கீங்க? இப்போ சப்போஸ் டாய்லெட் போகிறேன்றாங்கன்னா மேபி வந்து 1 or 2 பக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் என்னால் வந்து 6 to 7 பக்கெட்ஸ் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 பக்கெட் தண்ணியை ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் தான் டாய்லெட்லேயே நான் உட்காரவே முடியும். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2-4-5 பக்கெட் ஊற்றினா தான் டாய்லெட் லைனில் போனால் தான் எனக்கு ஓகே லைனில் போயிடுச்சு, சரி என் வீடு பாத்ரூம் சுத்தமாக இருக்குன்னு தான் நான் வெளியே வர முடியும். எஸ், குழந்தைங்க குளிக்கிறப்ப அவங்க இஷ்டத்துக்கு நாம ஒரு முறை தண்ணி ஊற்றுவோம், தென் அவங்க இஷ்டத்துக்கு தண்ணி எடுத்து அவங்களா கொண்டு ஊற்றிப்பாங்க. அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது குழந்தைங்களோட ஹாப்பினஸ். ஆமா, தண்ணியில விளையாடுதுங்க பிள்ளைங்க. ஆமாம் சார். இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி அலசிட்டு விட்டோம்னா அது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்காது. ஏன்னா அது ஒரு 4-5 வாட்டி நல்லா அலசி போட்டால் தான் நம்மளுக்கு துணி துவைச்ச ஒரு ஃபீலிங் வரும். அது கண்டிப்பாக அதுலலாம் தண்ணியை குறைச்சி செலவு பண்ண முடியாது. ஓகே, வாஷிங் மிஷினில் அலசுறதோட கையால் அலசுறது நல்லா இருக்கும் சார். டேப்பை திறந்து விட்டுட்டு அலசுனோம்னா நல்லா சுத்தமாக இருக்கும் சார். அது ஸோ வாஷிங் மிஷினில் அலசுனது போக தனியாக ஒரு முறை அலசுறீங்க, அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, வேறு எங்கெல்லாம் தாராளமாக செலவு செய்கிறீங்க, எங்கெல்லாம் குறைக்க முடியலை? வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி தாராளமாக யூஸ் பண்ணுவோம் சார். டேப்ல இருந்து நம்ம ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணுவோம். அதில் எவ்வளோ தண்ணி போகும்ன்றதுலாம் தெரியும். பக்கெட்டா இல்லை பைப்பில் பிடிச்சி அப்படி பைப்பில் அடிக்கிறது? பிடிச்சி அடிக்கிறது. ஓகே, மோட்டர் போட்டு மறந்துடுறது. மோட்டர் போட்டு மறந்துரு. வேற ஏதாவது ஒர்க்கு டென்ஷன்ல மோட்டர் போட்டு மறந்துடுறது. அது என்னதான் இருந்தாலும் அந்த ஹாபிட் வரவே மாட்டேங்குது. அது மாதிரி செடிகளுக்கு மரங்களுக்கெல்லாம் வந்து செடி தண்ணி நிறைய தாராளமாக செலவு பண்ணுறோம். கார் வாஷ் அது மாதிரி அதெல்லாம் பண்ணுறதுக்குலாம் தண்ணி நிறைய செலவாகுது சார். ஓகே, அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பட் மார்னிங் வாக்கிங் போவாங்க. தெருவில் எவ்வளவு பிரச்சனை தண்ணிக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெருவில் ஒரு குடத்துக்குக்கோசரம் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குழாடியில். அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போது ஆல்டர்னேட் டேஸ் தான் சில சமயத்தில் தண்ணி வந்து கொண்டிருக்கு, அதுவும் இல்லாதபடி இருக்கும். டெய்லி வந்துட்டு இருந்த தண்ணி இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது, இப்போவே தண்ணி கம்மியாக இருக்குது. ஓகே, காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படும். அதில் எதையுமே குறைக்க முடியாது. குறைக்க முடியறதுன்னு ஒரு எதையுமே நிறுத்த முடியாது. எதையெல்லாம் நிறுத்தவே முடியலை. பல்லு விளக்குறதுக்கு தண்ணியை டேப்பை திறந்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாத்திரம் கழுவுறதுக்கு நமக்கு ரன்னிங் வாட்டரில் கழுவுனா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை போய் நான் பிடிச்சி வச்சு கழுவுனா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அளவுக்கு அதிகமாக தண்ணியை வந்து இவங்க செலவு பண்ணுறது வந்து தெரியாமல் செலவு பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா கையை விட்டு தான் காசை கொடுக்குறாங்க. பைப்பு தண்ணி வந்து குறைஞ்சி போச்சு, சம்மரில் இருக்கவே இருக்காது. லாரியில் வாங்கி தான் ஆகணும். லாரி இப்போ வந்து 1500 ரூபா ஒரு டேங்கர் லாரி. கதவை தட்டி கேட்குறாங்க. இதை வந்து அவங்க உணரணும். நான் சென்னையிலே சொல்கிறேன், நான் சென்னையில் தான் இருக்கேன். வில்லிவாக்கமில் ஒரு வீட்டில் அவங்க அடிப்படையாக யூஸ் பண்ணுற தண்ணி லாரி வாட்டர் தான். ஃப்ரைடே வரும் சார் லாரி வாட்டர். அந்த லாரி வாட்டர் எடுத்து ட்ரம்மில் வச்சு அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போவே இந்த நிலை தான். வில்லிவாக்கம் பகுதியில் அன்றாட தேவைகளுக்கே லாரியிலேருந்து வாட்டர் வாங்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்குது. ஓகே, வேறு நல்ல பதிவு. இவங்க டேப்பு திறந்தோன்னா தண்ணி வருது, ஓகே இப்போ வருது. வரும் காலங்களில் கண்டிப்பாக வராது. 6 பக்கெட் யூஸ் பண்ணுவர் வந்து 1 பக்கெட் யூஸ் பண்ணி டாய்லெட் போக வேண்டிய நிலைமை இருக்கும். நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் சார். வாரத்தில் 2 தடவையாவது மேலே படிக்கட் ஸ்டெப்ஸ் மேலே 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே வரைக்கும் கார் பார்க்கிங்லேருந்து இன்க்ளூடிங் எவ்ரி திங் கழுவி ஆகணும் சார். ஃபார் தட் வி நீட் வாட்டர். அதே மாதிரி மொட்டை மாடி மாதத்தில் ஒரு நாளாவது கழுவி ஆகணும். இது வந்து எங்கள் ஃப்ளாட்டோட ரூல் இது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து தண்ணியெல்லாம் குறைச்சி ஒரு நாள் இது போகணுன்றது நமக்கு அந்த மாதிரி பண்ணும்போது வந்து கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே சுத்தமாக இருக்கும் சார். சார் நான் ராமநாதபுரம் மாவட்டம் சார். ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கருங்குளம் தான் சார். ஓகே, எங்கள் கிராமத்தில் அதாவது தண்ணி எப்போயுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பம் கூட இல்லைனா கூட இருக்கிற அந்த நீர்மட்டம் இன்றைக்கி ஒட்டு போட்டு ஒரு பானையை 4 மணி நேரம் ஒட்டு போட்டு அள்ளிக்கிட்டு இருக்கோம் சார். இதான் சார் அன்றைக்கி இங்கே நிலைமை. இன்றைக்கி நாங்கள் 12 ரூபாய்க்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி 3 நாளைக்கு வச்சுக்கிறோம் சார். எங்கள் ஊரில் 8 கிணறு போட்டுக்கிறாங்க சார். 8 கிணறுமே போதிய தண்ணியை பயன்படுத்த முடியல சார். டவுனில் பயன்படுத்துகிற மாதிரி தண்ணி சுத்தமான தண்ணிலாம் கிடையாது சார். கொஞ்சம் சவர்ப்பு தண்ணியாக தான் இருக்குது அங்கே. அப்படின்றப்ப நான் அந்த டிடர்ஜென்ட் கேட்குறேன், இந்த மாதிரி சோப்புலாம் பயன்படுத்தினா எனக்கு 2 மடங்கு தண்ணி அங்கே தேவைப்படும். இதுக்காகவே நாங்கள் இயல்பாகவே நாங்கள் வந்து இந்த செல்லம் சோப்பு இந்த மாதிரி சோப்புக்கு நாங்கள் இயல்பாகவே எப்போயுமே மாறிக்கிறோம் சார். இன்றைக்கி குடிக்கிறதுக்கு ஒரு குடம் கூட 4 மணி நேரம் நாங்கள் ஒட்டு போட்டு அள்ளக்கூடிய தேவை இங்கே வந்துருச்சு சார். ஓகே, தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதியின் நிலைமை இதுதான். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் எப்பொழுதுமே தண்ணீர் பிரச்சனை உள்ளது தான். இப்போ இன்னும் மோசமாக இருக்குது.